Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் Qwen 2.5 பற்றி பார்ப்போம். ஸோ டே பை டே புது ஏஐ டூல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏஐ, அப்புறம் கூகுள் பாட், அடுத்து டீப் சீக், அப்புறம் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த Qwen 2.5 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இவங்க வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் மற்ற மாடல்ஸை விட கம்பேர் பண்ணும் போது இந்த Qwen 2.5 மேக்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அதனோட கிட்ட. ஸோ இதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சைன்அப் பண்ணிங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற ரெடி. இதில் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா செட்டிங்ஸில் மாடல். ஸோ இவங்க என்னென்ன மாடல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம். ஒரு சில மாடல் வந்து மோடாலிட்டி டெக்ஸ்ட்டில் இருக்குது, ஒரு சில மாடல்ஸ் வந்து இமேஜ் இருக்குது, இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட். ஓகே, இந்த Qwen 2.5 மேக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ரீசனிங், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோவிங், மேத்தமேட்டிக்ஸ், கோடிங் இந்த மாதிரியான கேட்டகரி அண்ட் டேட்டா செட்டில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு பிளாக் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்து பார்ப்போம் எப்படி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், ரைட் அ பிளாக் ஆன் async await in JavaScript. இதுக்கான ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ மாடல்ஸ் நீங்கள் இங்கே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே நான் இங்கே Qwen 2.5 மேக்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய ரைட்டிங்கும் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் async await in JavaScript, a modern approach to asynchronous programming. What is async await? Why use async await? ஸோ ஒரு பெட்டரான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ப்ராம்ப்ட்டுக்கு. async await versus promises. Dot then catch common pitfalls. Conclusion. ஓகே, ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஓகேவான ரிசல்ட். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆர்டிஃபேக்ட், வெப் சர்ச், இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன். ஸோ ஆர்டிஃபேக்ட் அப்படின்றது விசுவல்ஸ். இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் ரைட் பண்ண சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ரைட் அ ப்ரோக்ராம் யூஸிங் HTML, CSS அண்ட் JavaScript. ஓகே, இப்படி நான் கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துட்டு நான் இங்கே ஆர்டிஃபேக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். மாடல் வந்து 2.5 மேக்ஸ். இப்போ நான் சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே சைடில் அதுக்கான கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராமும் வரும். அண்ட் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா அதனோட விசுவல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த விசுவல்ஸ் அப்படின்றது மற்ற ஏஐ டூலில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் இதில் அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து இருக்குது. ஓகே, ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. அண்ட் அதனோட கால்குலேட்டர் ப்ரோக்ராம் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் CSS எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் இப்போ இதை ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இங்கே ஒரு 1 + 1 = 2, clear 5 / 5 = 1. ஓகே, இந்த ஆப் கூட பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் இதில் இன்னொரு கூல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அஃப்கோர்ஸ். ஸோ எடிட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்லேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் இந்த கால்குலேட்டரோட பேக்ரவுண்ட் கலர் வந்து மாற்றுறேன். ஸோ ரெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ரெட்டு வேணால் கோரல் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம்னா போதும். நம்ம கொடுத்த மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ரிசல்ட்ஸை மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணும். ஓகே, அந்த கொடுத்த கலர் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ஒரு MySQL ஜாயின் கொடுத்து பார்ப்பேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
write a or give me an example. Okay, give me an example for left join in MySQL. ஓகே, இதனோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு HTML டெம்ப்ளேட்டில் பாடிக்குள்ளே வச்சு கொடுத்துருக்கு. செலக்ட் ஸ்டார், செலக்ட் எம்ப்ளாயீஸ். ஓகே ஒரு ஓகேவான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்து வெப்சர்ச் நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப்சைட்ஸ் வந்து பண்ணி கொடுக்கும். பட் ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் இப்போது டிசேபிளில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேஷனும் டிசேபிளில் இருக்குது. பட் ப்ரீவியஸாக இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பட் இந்த 2 ஆப்ஷனும் இப்போ டிசேபிளில் இருக்குது, ஏன்னு தெரில. ஸோ அடுத்து இமேஜ் ஜென்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ கீழே ஒரு சில இமேஜ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஒரு சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஓகே, லயன் ஹைடிங் இன் அ டால் கிராஸ். ஸோ ஒரு சிம்பிளான ப்ராம்ப்ட் ஃபஸ்ட் கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் லேட்டராக ஒரு டிஸ்கிரிப்டிவ் ப்ராம்ப்ட் கொடுத்து பார்ப்போம், ரெண்டுத்துக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இமேஜ் ஜென்ரேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் வீடியோ ஜென்ரேட் ஆகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பட் இதுக்கு பதிலாக இன்னும் பெட்டராக நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ராம்ப்டையும் நம்ம இதுலேருந்தே எடுத்து பார்ப்போம் எப்படி ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. கிவ் மீ அ ப்ராம்ப்ட் ஃபார் இமேஜ் ஜென்ரேஷன் ஃபார் திஸ் கீவேர்ட். ஓகே, ஸோ கீவேர்ட் வந்து நேச்சர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ், ஒரு ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இமேஜ் ஜென்ரேஷனுக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்டையே நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணி பார்ப்போம் எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏற்கனவே ஜென்ரேட் பண்ண சேட்டில் நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறேன். ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், இப்போது இந்த இமேஜ் ஜென்ரேட் ஆக ஆக்சுவலாக ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் எடுத்தது. நான் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பட் இதனோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ ப்ராம்ப்ட் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவாக கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் இமேஜோட சைஸை கூட மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஓகே கைஸ், அடுத்ததாக ஒரு ஃபைல் அப்லோட் வந்து கொடுத்து பார்ப்பேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு. எங்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த இமேஜ், ஒரு ஃப்ளோ சார்ட், ஃபிபனாசி சீரீஸுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டை இந்த மாடலுக்கு ஃபீட் பண்ணி அதனோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே ஃபைல் அப்லோட் இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு பாப்பப் வருது. ஸோ ஆக்சுவலாக இந்த 2.5 மேக்ஸ் வந்து நாட் கேப்பபிள். வேறு ஒரு மாடல் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு விஷன் லாங்குவேஜ் மாடல். ஸோ Qwen 2.5 VL 7 be instruct. இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ராம்ப்ட் வந்து give me the context in this image. ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சென்ட் பண்ணினோம் அப்படின்னா ஸோ இந்த இமேஜை ரீட் பண்ணி நம்மளுக்கு அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ அதுதான் ஒரு ப்ராப்பரான ஆன்சர். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே டைட்டில் அண்ட் பர்பஸ் ஃபிபனாசி சீரீஸ் ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா the flowcharts provides a clear step-by-step method for generating and printing the first n numbers. ஸோ வேறு ஒரு கோட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கோட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலான ஒரு கோட்டு. ஸோ அதனோட கோட் நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ இதுதான் அந்த கோட்டை ஆக்சுவலாக. ஸோ இதில் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் ஆர் அதே ப்ராம்ப்டே கொடுத்து பார்ப்போம். ஸோ கிவ் மீ த கான்டெக்ஸ்ட் இன் திஸ் இமேஜ். ஓகே, ஆக்சுவலாக இமேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரீட் ஆகுது. ரீட் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபியூச்சர். ஸோ நீங்கள் வேறு ஃபைல் அப்லோட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இமேஜுக்கு ஆக்சுவலாக ப்ரீவியஸாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது, பட் இப்போது அது வந்து டிசேபிளில் இருக்குது. பட் நான் ஒரு சில வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், அது வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ வேறு மாடல் வேறு இன்புட் நீங்கள் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கென்க்கு பார்த்தீங்கன்னா ஏபிஐ கூட இருக்குது, அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஏபிஐ கூட உங்களோட ஆப்ஸில் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், லைக் ஓப்பன் ஏஐ, கூகுள் பாட் அந்த மாதிரி. ஓகே கைஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களோட தாட்ஸ், ஏஐ பற்றின தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.